அமைச்சர் கே.என். நேரு நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம். தற்போது திமுக வேட்பாளர் 44,690 வாக்குகள் முன்னிலை வகிக்கிறாரு. பாமக வேட்பாளருக்கும் அவருக்குமான அந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது பாரதூரமா இருக்கு. உங்களுடைய செய்தி என்ன இதன் மூலமாக? எங்களுடைய இது ஏற்கனவே எங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் என்பது நன்றாக தெரியும். தேர்தலில் பணியாற்றிய காரணத்தால் ஒவ்வொரு இடத்திலும் தளபதி அவருடைய ஆட்சியினுடைய செயல்பாட்டுகளுக்கு பெண்கள் பெருவாரியாக தளபதி அவர்களுக்கு ஆதரவு அளித்தது நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிந்தது. எல்லா இடங்களிலும் பார்க்கிற பெண்கள் போங்க போங்க உங்களுக்கு தான் போடுவோம், ஓட்டு போடுவோம் அப்படின்னு நேரடியாக எங்களை சொன்னது எங்களுக்கு கேட்டது. ஏமா என்ன விஷயம்னா இல்லை தளபதிக்காக போடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மகளிர் உரிமை தொகை மற்றும் அவர்களுக்கு இருக்கிற நன்மைகளை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். எனவே வாக்கு வித்தியாசம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. சார், உங்களுக்கு பிரச்சார களம் எப்படி இருந்தது சார்? இப்ப அதிமுக பிரதான எதிர்கட்சி களத்துல இல்ல, அவங்க இல்லாம இருந்தது உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கு அதிமுகவுக்கு? இல்லங்க, அவங்க ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்தாங்க. ரொம்ப டஃபா தான் இருந்தது ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது. அதுக்கப்புறம் போக மக்களுடைய அப்படியே மக்கள் முழுக்க தளபதி பக்கம் திரும்பிட்டாங்க. அதனால அவங்கெல்லாம் களத்திலே இல்லை. அவங்க கடைசியில முழுக்க முழுக்க மக்கள் தளபதி பக்கம், தளபதி முதலமைச்சர் பக்கம் இருக்கிற காரணத்தால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அதான் விஷயம். அந்த ஆட்சி கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் தான் இது. ஓகே சார், இப்போ விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது கிராமப்புற பகுதிகள் நிறைந்த ஒரு பகுதி. இப்போ என்னென்ன காரணங்களுக்காக திமுகவுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அங்க வழக்கமான ஓட் பேங்க தக்க வச்சிருக்கிறீங்களா? இல்லாட்டி கள்ளக்குறிச்சி விவகாரம் ஒரு பெரும் தாக்கத்தை இடைத்தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் எழுந்தது. இல்ல, ஆரம்பத்துல அப்படிதான் பேசுனாங்க. என்ன நீ அந்த இது இருக்கா எல்லாம் அங்க வந்துட்டீங்களான்னு தலைவர் அவர்கள் சொன்னது. அந்த தொகுதியில முழுக்க முழுக்க கிராமம், ஒரே ஒரு பேரூராட்சி தவிர அனைத்துமே கிராம பகுதி. அது அந்த நந்தன் கால்வாய் திட்டம் என்பது பிரதான திட்டம். அந்த பகுதிக்கு நந்தனால் கால்வாய் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவிச்சிருக்கிற காரணத்தால் அது ஒரு பெரிய விவசாயிகள் மத்தியிலே பெரிய வரவேற்பு இருந்தது. மேலும் ஆட்சியினுடைய சாதனைகள் மக்களை வெகுவாக கவர்ந்து இருக்கிறது. அதுதான் அந்த தெரிஞ்சதை தவிர ஆரம்பத்தில் அவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. இந்த மாதிரி கள்ளக்குறிச்சின்னு சொன்னாங்க, இந்த ஆட்சியில என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா ஒண்ணு மக்கள் அவங்களோட நிக்கல. நீங்க தேர்தல் பணிக்குழுவிலையும் வேலை செஞ்சீங்க, தொகுதி முழுக்க சுற்றி சுழன்று வந்தீங்க. மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது சார்? அதான் மக்களுடைய ரெஸ்பான்ஸ் முழுக்க முழுக்க பெண்கள் நம் பக்கம், தளபதி பக்கம், அந்த ஆட்சியினுடைய சாதனை பக்கம் பெண்கள் முழுமையாக தளபதியை நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எங்கு போனாலும் அதாவது ஒரு ஓட்டு கேட்க போனா 200 பேர் 300 பேர் உடனே அவங்களே பெண்கள் தன்னிச்சையாக நாங்கள் வாக்களிக்கிறோம் என்று சொல்லத்தக்க அளவுக்கு மக்கள் மத்தியில இந்த ஆட்சியினுடைய சாதனைகள் சென்றடைந்திருக்கிறது. ஓகே, இப்போ 7 சுற்று முடிஞ்சிருக்கு. அதுல அந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை பாக்குறோம். இப்போ இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் வர 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்லயும் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஆனா தளபதி தான் திருப்பி வருவார். அது மக்கள் உறுதியா இருக்கிறாங்க. திருப்பி மீண்டும் திமுக ஆட்சி தான் மலரும். அதற்கெல்லாம் ஒரு அங்கே இதுதான் ஒரு ஆரம்ப கட்டம் தான் இது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.